செங்கேழடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேர அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய காலனிடத்து அணுகாதே என்று தொடங்குகின்ற 4 வரி பாடல். சந்தம். தான தன தன தான தான தன தன தான காலனிடத்து அணுகாதே காலனிடத்தணுகாதே காசினியில் பிறவாதே காசினியில் பிறவாதே காலனிடத்தணுகாதே காலனிடத்து அணுகாதே காசினியில் பிறவாதே காசினியில் பிறவாதே சீல அகத்திய ஞான சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே தேனமுதை தருவாயே. மாலையனு கரியானே மாலையனு கரியானே மாதவரை பிரியானே மாதவரை பிரியானே நாளுமறை பொருளானே நாளுமறை பொருளானே நாதகிரி பெருமாளே நாதகிரி பெருமாளே நாளுமறை பொருளானே நாககிரி பெருமாளே நாககிரி பெருமாளே. சீல அகத்திய ஞான சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே நாளுமறை பொருளானே நாககிரி பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். காலனிடத்தணுகாதே காசினியில் பிறவாதே சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே. யமனுடைய ஊரை நெருங்காத வகைக்கும் யமனுடைய ஊரை நெருங்காத வகைக்கும் இந்த பூமியில் மீண்டும் மீண்டும் பிறவாத வகைக்கும் நற்குணம் வாய்ந்த அகத்திய முனிவருக்கு நீ அருளிய ஞானோபதேசம் என்ற தேன் போன்று இனிக்கும் நல்ல அமிர்தத்தை எனக்கும் தந்து அருள வேண்டும் முருகா.
அருணகிரிநாதருக்கு தமிழை போதித்தார் முருகர். சிவனிடமிருந்து முருகர் தமிழ் கற்றார். பிறகு முருகர் அகத்தியருக்கு சொல்லிக் கொடுத்தார். அகத்தியர் உலக மக்களுக்கு தமிழை நன்கு போதித்தார். மாலயனுக்கு அறியானே மாதவரை பிரியானே, நாலுமறை பொருளானே நாககிரி பெருமாளே. மாலயனுக்கு திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் அரியவனே. இந்த சிவபெருமானுடைய பாதம் முடியும் தேட அறியாதவன். அப்படித்தான் முருகனுடைய பெருமைகளையும் திருமாலும் பிரம்மனும் அறிய இயலாமல் இருந்துவிட்டது. சிறந்த தவ சிரேஷ்டர்களை விட்டு பிரியாதவனே, 4 வேதங்களின் மறை பொருளாக உள்ளவனே. இந்த வேதங்களிலே மறை பொருள், மறை என்றாலே வேதம். ஆனால் பெரும்பாலும் ஆன்மாக்களுக்கு வேதங்களை உணர முடிவதில்லை. ஏனென்றால் அதிலே கூறியிருப்பது எல்லாமே மறைந்திருக்கும். ஆகையால் தான் அதை மறை என்றே கூறுவார்கள். அந்த பொருளாக உள்ளவர் 4 வேதங்களிலும் மறை பொருளாக உள்ளவர் முருகன். நாககிரி பெருமாளே, நாககிரியாக திருச்செங்கோட்டில் எழுந்தருளியுள்ள பெருமாளே. இந்த திருச்செங்கோட்டுக்கு மற்றொரு பெயர் நாககிரி. நாகம் வழிபட்டதால், அந்த மலையும் நாகம் போலவே வடிவுள்ளதால் இதற்கு நாககிரி என்று பெயர் பெற்று விளங்குகின்றது. காலனிடத்தணுகாதே காசினியில் பிறவாதே, சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே. மாலையனு கரியானே மாதவரை பிரியானே, 4 மறை பொருளானே நாககிரி பெருமாளே. நாககிரி பெருமாளே. சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே. சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே. 4 மறை பொருளானே நாககிரி பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.